போட்டி, பொறாமை, கெட்ட எண்ணம், கிரிமினலான ஒரு மைண்டு, அப்புறம் இது கூட இருந்தே குழி பறிக்கிறது, அடுத்தவங்க கிட்ட நடிக்கிறது, ஈகோ பார்க்கறது, கோவப்படுறது பயங்கரமா, அப்புறம் ஒரு நல்ல விதமாக எவ்வளோ அவங்கக்கிட்ட நல்லா நடந்துட்டாலும் நல்ல விதமாகவே நடந்துக்கிறது இல்லை. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒன்று நான் சொல்கிறேன், இது அடுத்தவங்களை அழிக்குதோ இல்லையோ உங்களையே அழிச்சிடும். இப்படி ஒரு இது மாதிரி இன்னும் நிறைய நான் இப்போ அடுக்கிறேன், அதில் என்னென்ன வரும்னு. இந்த மாதிரி ஒரு மனநிலை யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கணும். ஏன்னா அது அடுத்தவங்களுக்கு தான் தீங்கு விளைவிக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அது உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும். இப்படிப்பட்ட எண்ணம் நம்மளுக்கு இருந்தால் நமக்கு நாமே குழி பறித்து உள்ளே போய் படுத்துக்கிற மாதிரி தான் ஆகுது. அந்த மாதிரி இது இப்போ கூட இருந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு குழி பறிக்கிறதா சொல்கிறீங்க, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கூட இருந்து நம்மளுக்கே குழி பறிக்குது. இது இப்போது நான் ஏன் இதையெல்லாம் பேசுகிறேன்னா, இது பயங்கரமாக நோய்களை வர வைக்குது. நோய்களை வர வச்சு தான் அவங்கள முதல்ல அவங்களுக்கு கெட்டது செய்யறதே இந்த கேரக்டரெல்லாம் நோய்களை தான் வர வைக்குது. எப்படி வர வைக்குதுன்னு நான் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள். என்னன்னு கேட்டால், இருக்கிற கெட்ட கேரக்டரெல்லாம் சொல்கிறேன், அப்புறம் நல்ல கேரக்டர் என்னென்னு சொல்கிறேன். கெட்ட கேரக்டர் என்னென்னா அன்பு இல்லாதது, அப்புறம் இருக்கலையே மிக மோசமான கெட்ட கேரக்டர் கஞ்சத்தனம். ஒன்றுத்துக்கும் ஆவறதில்லை, காசையெல்லாம் அப்படியே பதுக்கி வச்சுறது கஞ்சத்தனம். பெரிய இது மாதிரி நடந்துக்கிறது, அதாவது நான் தான் பெரியவன், நான் எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது, அடுத்தவங்களை பார்த்தா ஒரு கேவலமாக நினைக்கிறது, அப்புறமேலு மற்றவங்களை ஏதோ ஒன்று வம்பிழுத்துட்டே இருக்கிறது, மற்றவங்க நல்லா இருக்கவே கூடாது, இவங்க முன்னாடி யாரும் நல்லா இருந்துடக்கூடாது, இவர் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் செம கெட்ட கேரக்டர். இது அடுத்தவங்க இந்த மாதிரி கேரக்டர்னால அடுத்தவங்களுக்கு பயங்கர டார்ச்சர் வரும். ஆனால் இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்களுக்கே அதை விட படுபயங்கர டார்ச்சர் இருக்குது. அது நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். பொறாமைப்படுறது, அதுக்கப்புறம் இப்போ வயசு கம்மின்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அழகாக இருந்துட்டா நம்ம தான் அழகு, நம்மளை மீறி எதுவுமே இல்லை அப்படின்னு யாரையுமே உதாசீனப்படுத்துறது. வயசு கம்மின்னா நம்மெல்லாம் கம்மி வயசு, நம்மளை எல்லாரும் பார்ப்பாங்க, நம்ம வயசு கம்மி, வயசானவங்க போனால் போயிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறது. இல்லை வயசானவங்க வயசு கம்மியானவங்களை உனக்கெல்லாம் என்ன தெரியும் என் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினைக்கிறது. இது மாதிரி இது ஒரு லிஸ்ட் அவுட் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒருத்தர் படித்தவர், எனக்கு நாலேஜ் இருக்குது, நான் தான் பெரியவன், நீ எல்லாம் என்ன, உனக்கு நாலேஜ் இல்லை. இல்லை பணம் இருக்கிறவங்க, எனக்கு பணம் இருக்குது, உனக்கு என்ன இருக்குது, இப்படி நினச்சிக்கிறது. இது மாதிரி நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எதுவுமே உதவாது. வெறுப்பு காட்டுறது, வம்பிழுக்கிறது, அப்புறம் சும்மா என்னமோ செஸ் விளையாடுற மாதிரி அங்கே இங்கே இப்படி பண்ணால் அவனுக்கு இந்த கெட்டது நடக்கணும்லாம் யோசிச்சு பண்ணுறது. இதெல்லாம் இன்னும் நிறைய கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த கெட்ட கேரக்டர்லாம் என்ன தெரியுங்களா பண்ணுது, அப்படியெல்லாம் யோசிக்கிறப்பவே, அப்படியெல்லாம் அவங்க உள்ள யோசிக்கிறப்பவே யோசித்து அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யறதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அப்படி யோசிக்கிறப்பவே உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி உள்ளே இருக்கு. இதெல்லாம் சயின்டிஃபிக்கல், சும்மா சொல்ல. ஆர்கன்ஸ் எல்லாம் ஆகி அவங்களுக்கே ஸ்ட்ரெஸ் அவங்களே ஃபஸ்ட்டு கழுத்து வலியில் மாட்டுவாங்க. கழுத்து வலி இருக்கிற எல்லாருக்கும் இப்படித்தான்னு சொல்லலை, ஒரு பேச்சுக்கு கழுத்து வலியில் ஆரம்பிச்சிருக்கேன் என் சம்மந்தப்பட்ட நோயினால், அப்புறம் இடுப்பு வலியில் மாட்டுவாங்க, அப்புறம் முழங்கால் வலியில் மாட்டுவாங்க, அப்புறம் ஒரு பிபி அதிகமாகிடுச்சும்பாங்க, அப்புறம் சுகர் வந்துருச்சும்பாங்க, இல்லைன்னா ஒரு பக்கவாதத்தில் மாட்டுவாங்க, இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்கில் மாட்டுவாங்க, இல்லைன்னா ஏதோ பெரிய பெரிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ், பெரிய பெரிய நோய்களில் மாட்டுவாங்க, தோல் நோய், இதெல்லாம் மாற்றாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற எண்ணம் தான், அந்த எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது அதுதான். அந்த எண்ணம் ரொம்ப நல்லா இருக்கணும். எண்ணம் எப்படி இருக்கணும்னு சொல்லட்டுமா, ரொம்ப அன்பு இருக்கணும். அன்பை தடுக்கவே கூடாது, பிடிக்கணும், மனுஷங்களை பிடிக்கணும், ஃபஸ்ட்டு மனுஷங்களை பிடிக்கணும், அப்புறம் இந்த பூமி, இயற்கை, அப்புறம் அனிமல்,
எல்லாம் பிடிக்கணும். நிறைய பேர் பார்த்துருக்குறேன். ஒரு டாக் வச்சு கொஞ்சிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப நல்ல பழக்கம். சேம் டைம் மனுஷங்ககிட்டயும் நல்லா இருக்கணும். அது என்ன சிலர் என்னமோ டாக் தான் நல்லது, மனுஷங்கள்லாம் வெறுப்பானவங்க அப்படிங்கிற மாதிரியும் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. மனுஷங்களும் நல்லவங்க தான், டாகும் நல்லவங்க தான். ஸோ அதனால் எல்லார்கிட்டேயும் லவ் ஆல் சர்வால், எல்லாத்துக்கும் அன்பு செலுத்தணும், எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யணும். இப்படி இருந்தால் கண்டிப்பாக நோய் வராது, நிச்சயமாக வராது. லைஃப் ஒரு சொர்க்கமாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கும் நோய்க்கும் சம்மந்தம் இருக்கு. நோயை எங்கேயோ போயெல்லாம் சரி பண்ண முடியாது. உள்ளுக்குள்ள மனசை மாற்றி தான் சரி பண்ண முடியும். பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கோங்க, நல்லபடியாக வாழுங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க. ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்க. நல்ல ஒரு பேயோட உங்களுக்கு நான் அசோசியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு. நன்றி, வணக்கம்.